சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சங்கி கிடையாது. அவர அப்படி கூப்பிடுறது ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு அவருடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ரீசென்ட்டா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய டாபிக்கா போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு யாராவது கோவிலுக்கு போறாங்க அப்படின்னா வந்து சங்கி அப்படின்னு ஒரு முத்திரை குத்திடுறாங்க. யாராவது பொட்டு வச்சா அவங்க வந்து சங்கி. இந்துயிசமா இருக்கட்டும், இல்லை இந்துயிசம் தாண்டி ஆன்மீகமாக இருக்கட்டும், ஃபாலோ பண்ணால் அவங்க வந்து சங்கி அப்படிங்கிற வந்து ஒரு முத்திரை அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்குது. இது ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு நேற்று இல்லை, கடந்த ஒரு 7-8 வருஷமாகவே இந்த முத்திரை அப்படிங்கிறது அவர் மேலே வைக்கப்படுது. நல்ல வேளை இன்னைக்கு எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வந்து உயிரோடு இல்லை. ஏன்னா அவரும் இருந்திருந்தாருன்னா அவரை வந்து சங்கி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவர் பெரிய அளவில் வந்து பொட்டுலாம் வைப்பார். அப்புறம் பார்த்தோம்னா தேனிசை தென்றல் தேவா அவர்கள் வந்து ஒரு சங்கி அப்படின்னு சொல்லலாம் இப்போ. அண்டு இளையராஜா இசைஞானி அவர்கள் வந்து ஒரு சங்கி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி வந்து யாரெல்லாம் கோவில் போகிறாங்க, யாரெல்லாம் பொட்டு வைக்கிறாங்க, இவங்க எல்லாருமே சங்கின்னு ஒரு முத்திரை இன்றைக்கி வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இது வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியலை. ஏன்னா இது ஒரு கட்சி பண்ணுறாங்க, ஒரு இயக்கம் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லிட முடியாது. இது வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருக்கட்டும், நிறைய பேர் இருக்காங்க, ஏத்திஸ்ட் இருக்கிறாங்க. ஆனால் நாம் ஒரு ஏத்திஸ்ட் அப்படின்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களாம் மதிக்கிறவங்க கூட இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த வேலையை பண்ணுறது கிடையாது. சில பேர் நான் வந்து ஏத்திஸ்ட்டு அப்படின்னு சில பேர் பண்ணிகிட்டு இருக்கிறது, கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கிறது, சில பேர் அப்படி வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த பொட்டு வைக்கிறவங்களாம் சங்கி, கோவிலுக்கு போகிறவங்களாம் சங்கி, சிவ வழிபாடு பண்ணுறவங்களாம் சங்கி, இதெல்லாம் பண்ணுறவங்களாம் வந்து சங்கின்னு ஒரு முத்திரை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ சங்கினா என்ன? ஃபஸ்ட்டு சங்கி அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து என்னென்னா, அதாவது ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவாக் சங்கம் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்எஸ்எஸ். அந்த இயக்கத்தில் யார் மெம்பர்ஷிப் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்கள வந்து என்னன்னு சொல்லலாம், அந்த சங்கத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்கள தான் வந்து சங்கி அப்படின்னு இன்டைரக்டாக வந்து கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஜென்ரலாக கோவிலுக்கு போகிறவங்க பொட்டு வைக்கிறவங்க எல்லாருமே சங்கி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரஜினிகாந்த் அவர்களை வந்து சங்கி அப்படின்னு ஏன் வந்து இப்போ சமீப காலமாக சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் ரீசெண்டாக அவர் வந்து யோகி ஆதித்யநாத் அவர்களை போய் மீட் பண்ணார். அப்போ வந்து பார்த்தோம்னா அவர் காலில் விழுந்தார். அப்போதுலேருந்து இந்த விமர்சனம் வந்து அதிகமாக வருது. இன்னொரு பக்கம் அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே வந்து மோடியையும் அமித்ஷாவையும் வந்து புகழ்ந்தார். ஸோ இதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் யோகி ஆதித்யநாத்தை போய் மீட் பண்ணும்போது அங்கே அகிலேஷ் யாதவையும் போய் மீட் பண்ணார். ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சங்கி அப்படின்னு அவருடைய நம்பிக்கைகளை வந்து இழிவுபடுத்துறது அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம்தான். ஏன்னா அந்த மனுஷன் வந்து ஒரு 72-73 வயசு ஆகிடுச்சு. இந்த வயசுலேயும் அவருக்கு வந்து உடம்புல வந்து பல பிரச்சனைகள் இருக்குது. அரசியலுக்கு வரேன்னு சொன்னார், அப்புறம் வரலை. அது வந்து ஒரு பல விமர்சனம் வந்து அவரை பண்ணாங்க. பல ட்ரோல்ஸு மீம்ஸுன்னு போட்டு கலாய்ச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் அவர் வந்து விலகிட்டார். ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கி நேரத்தில் எந்த காலத்துலேயுமே வந்து அவர் ஒரு சங்கி கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ஆர்எஸ்எஸ்ஸு இல்லை ஹிந்துத்துவ ஆர்கனைசேஷன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து எந்த காலத்துலையுமே அவர் வந்து சப்போர்ட் பண்ணது கிடையாது. அது எல்லாத்தையுமே விட்டு அவர் கொஞ்சம் விலகி தான் இருக்கார். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்களை வந்து ஒரு வட்டத்தில் வைக்கவே முடியாது. ஏன்னா கலைஞர் அவர்களை பற்றி அவர் சொல்லும்போது கடவுளுக்கே வந்து கலைஞரை பிடிக்கும் அப்படின்னு வந்து அவருடைய நம்பிக்கையில் வந்து சொல்லுவார். அதே மாதிரி அந்த காலத்திலேருந்தே சூப்பர் ஸ்டார் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, தன்னுடைய 100வது படம் ராகவேந்திரா அப்படிங்கிற ஒரு படம், அது வந்து ஒரு மகானுடைய வாழ்க்கை. அந்த படத்தில் வந்து அந்த ஒரு கதாபாத்திரமாகவே அந்த மகானாவே வந்து வாழ்ந்து நடித்து காட்டியிருப்பார். ஸோ அது வந்து ஒரு மகான் வழிபாடோ இல்லை ஒரு சித்தர்கள் வழிபாடோ இல்லை ஒரு சிவ வழிபாடோ இதெல்லாம் வந்து ஒரு இயக்கத்தில் வந்து வராது. மதம் அப்படிங்கிறது வேறு, ஆன்மீகம் அப்படிங்கிறது வேறு. அந்த வகையில் பார்க்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எப்போவுமே தன்னை ஒரு ஆன்மீகவாதியாக தான் காட்டியிருக்கிறாரு தவிர அவர் வந்து ஒரு மதவாதியாக அவர் வந்து என்றைக்குமே காட்டினது கிடையாது. ஏன்னா அவருடைய பாபா அப்படிங்கிற படத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா கூட அந்த படத்தில் வந்து அவர் காட்டின விஷயம் என்ன, ஒரு யோகிக் ப்ராக்டிஸு, ஒரு யோகிகளை வந்து வழிபடுறது, மகான்களை வழிபடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாரே தவிர அந்த படத்தில் இன்டைரக்டாக வந்து இந்த இயக்கத்தை ஆதரிக்கிற மாதிரியோ இல்லை ஒரு மதத்தை வந்து தூக்கி பிடிக்கிற மாதிரியோ இது மாதிரியான விஷயம்லாம் வந்து அவர் காட்டியே இருக்க மாட்டார். அவர் எல்லா காலத்திலையும் தன்னுடைய படைப்புலையும் சரி தன்னுடைய வாழ்க்கையிலையும் சரி அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதியாக மட்டும்தான் வந்து அவரை வந்து காமிச்சிட்ருக்காரு. இப்போ ரீசெண்டாக கூட ஏஆர் ரஹ்மான் அவர்கள் கூட போயிருந்தார், தர்கா போயிருந்தார், ஆந்திராவில் இருக்கிற ஒரு தர்கா போயிருந்தார். அதுக்கப்புறம் அவர் இன்னொரு கோவில் போயிருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆன்மீக பயணத்தில் வந்து போயிருந்தார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து இன்றைக்கி எல்லாருமே அவர் வந்து ஒரு பொட்டு வைக்கிறாரு, அவர் வந்து கோவில் போகிறாரு, அவர் வந்து ஒரு வழிபாடு பண்ணுறாரு, கழுத்தில் ருத்ராட்சம் போடுறாரு, இது மாதிரியான ஒரு காரணத்தெல்லாம் பார்த்து
அவரை வந்து ஒரு சங்கி, அவரை வந்து ஒரு மதவாதி, ஒரு மதவெறியர் மாதிரி அவரை வந்து சித்தரிக்கிறது அப்படிங்கிறது இதை ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு கூட்டம் இருக்கிற ஒரு மனுஷன் அவர் நினச்சிருந்தாருன்னா அவர் வந்து இந்துத்துவாவை வந்து ஆதரிக்கணும் அப்படின்னா அவர் என்றைக்கோ வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியை வந்து பாஜகவோட ஒரு கூட்டணி வச்சு இன்றைக்கி வந்து ஒரு எப்படி ஒரு மகாராஷ்டிராவில் வந்து ஒரு சிவசேனாவோ அது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் அவருக்குன்னு இருக்கிற அந்த கூட்டத்தை வந்து வேறு மாதிரி அவர் கொண்டு போயிருக்கலாம். ஆனால் எந்த காலத்துலேயுமே நம்மளுடைய மதம், நம்ம நம்பிக்கை அப்படிங்கிறது மற்றவங்க யாரையும் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது, இது ஒரு இயக்கமாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல எப்போவுமே அவர் ஒரு அவேர்னஸில் இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து இன்றைக்கி சின்ன பசங்கள்லேருந்து எல்லாம் வந்து எல்லாருமே போட்டு அவரை வந்து ரொம்ப கேவலப்படுத்தி சோஷியல் மீடியாவில் வந்து மீம்ஸ்ன்ற பேரில் அவரை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அப்படி பார்க்கும்போது ரஜினிகாந்த் அவர்களுடைய ராகவேந்திரா படம் பார்த்து அவருடைய ரசிகர்கள் 2 பேர் என்ன ஆனாங்க அப்படின்னா சன்னியாசியாகவே போயிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஆன்மீக ஈடுபாடு, அவருடைய ரசிகர்கள் அவர் மேலே வச்சிருக்கிற ஒரு மரியாதை, இது எல்லாத்தையும் வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி அவர் வந்து யோகி ஆதித்யநாத் அவர்களை போயிட்டு உத்தரப்பிரதேஷில் அரசியலில் போயிட்டு யோகி ஆதித்யநாத் வந்து சிஎம்மாக திரும்ப வந்தால் தான் இந்த உத்தரப்பிரதேஷ் வந்து சூப்பராக இருக்கும், இந்த இந்தியா வந்து நல்லாயிருக்கும், பிரைம் மினிஸ்டராக யோகி ஆதித்யநாத் வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படின்னா அதை அப்போ வந்து நம்ம விமர்சனம் பண்ணலாம். அவர் வேற ஒரு ஆங்கிளில் யோகி ஆதித்யநாத்தை போய் பார்த்து காலில் விழுந்து அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அவர் யோகி ஆதித்யநாத் காலில் விழுறாரு, இல்லை ஒரு ஃபாதர் காலில் விழுறாரு, இல்லை ஒரு பிஷப் காலில் விழுறாரு, இல்லை அவர் யார் காலிலையும் விழுறாரு, அது அவருடைய தனிப்பட்ட ஒரு நம்பிக்கை, தனிப்பட்ட ஒரு விருப்பம். அதை விட்டுட்டு வந்து ரஜினிகாந்துங்கிறவர் வந்து ஒரு சங்கி, அவர் வந்து ஒரு ஆபத்தானவர், அவர் என்ன பண்ணிட்டார் இங்கே, அவர் வழிபடுறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு மகான் வழிபாடு, சித்தர் வழிபாடு, யோகிகளை வந்து வணங்குறாரு, சிவ வழிபாடு பண்ணுறாரு, இது மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி அவர் போட்டு இந்த இது போட்டு வறுத்து எடுக்கிறதுக்கு அவசியமே இல்லை அப்படிங்கிறது தான். இப்போ கூட பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்களை வந்து பெருமையாக தான் பேசியிருக்கிறார். விஜய் வந்து நான் பார்த்து வளர்ந்த ஒரு குழந்தை, ஒரு சின்ன பையன், 13 வயசில் நான் பார்த்தேன் அந்த பையனை, இன்றைக்கி பெரிய அளவில் வளர்ந்துட்டாப்பில், இன்றைக்கி அரசியலும் விஜய் போக போகிறாரு. ஒரு மறைமுகமாக ஏதோ ஒரு வகையில் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருப்பார் ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ அப்படி இருக்கிற ஒரு மனுஷனை வந்து இவ்வளோ கேவலப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாதுங்கிற. இங்கே பிரச்சனை என்னென்னா இளையராஜாவாக இருக்கட்டும், ரஜினிகாந்த் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பிரச்சனை என்னென்னா அவங்க வந்து நெத்தியில் பொட்டு வைக்கிறாங்க. இப்போ வந்து பொட்டு வைக்கிறது, கோவில் போகிறது அப்படிங்கிறதுலாம் வந்து அவங்கவுங்களோட தனிப்பட்ட ஒரு விஷயம். விஜய் அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிறிஸ்டியன், அவர் ஜோசப் விஜய் தான். அவர் ஏன் வந்து குங்குமம் பொட்டு வைக்கிறாரு? அப்போ அவர் வந்து ஆர்எஸ்எஸ்ஸா, அவர் வந்து பிஜேபியா, அவர் வந்து ஒரு சங்கியா? கிடையாது. அது அவருடைய விருப்பம். அவருடைய ஃப்ரெண்டு புசி ஆனந்த் அவர்கள் கூட வந்து கோவில் போவார். அவங்க வீட்டில் அவங்க அப்பா வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா திருவற்றியூரில் வடிவுடையம்மன் கோவிலில் போயிட்டு வாரம் திங்கக்கிழமை ஆனால் அந்த பிரசாதம்லாம் பெரிய சாப்பாடெல்லாம் கொடுத்து ஏழைகளுக்கு இல்லாதவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்து அது மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாரு. விஜய் அவர்களோட ஃபேமிலியில் பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டியானிட்டியும் ஃபாலோ பண்ணுறாங்க, சர்ச்சுக்கும் போகிறாங்க, கோவிலுக்கும் போகிறாங்க, ஆன்மீகத்தில் வந்து அந்தளவுக்கு வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது விஜய் அவர்களும் அவங்க அப்பாவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொட்டு வைக்கிறாங்க, விபூதி வைக்கிறாங்க, அவங்க வந்து சங்கியா? ஸோ இது வந்து எல்லார் மேலேயும் வந்து திணிக்கப்படுது. இப்போ நான் வந்து நீ வீடியோவில் வந்து ஒரு வீடியோ போடுறேன் பொட்டு வச்சு அப்படின்னா உடனே கீழே இவன் ஒரு சங்கி அப்படின்னு ஒரு கமெண்ட் வருது. எனக்கு புரியல. நான் வந்து ஆர்எஸ்எஸில் மெம்பர்ஷிப்பே கிடையாது, நான் விஸ்வ இந்து பரிஷத்தில் கிடையாது, நான் பஜ்ரங்கதளில் கிடையாது, எதுலேயுமே கிடையாது. நான் வந்து போகிறேன், எங்கே போகிறேன்? அம்மன் கோவில் போகிறேன், இங்கே பட்டினத்தார் சித்தர் கோவில் போகிறேன், இங்கே பாம்பன் சுவாமிகள் சித்தர் கோவில் திருவான்மியூர் போகிறேன், இது மாதிரியான கோவில்களுக்கு போகிறேன். ஒரு சாய்பாபா போன்ற ஒரு மகான்களை வந்து வணங்குகிறோம், ராகவேந்திரா போன்ற ஒரு மகான்களை வணங்குகிறோம். இப்போ ராகவா லாரன்ஸ் அப்படிங்கிறவர் யார்? லாரன்ஸ் அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து ஒரு கிறிஸ்டியனாக தான் இருந்தார். இந்து கிறிஸ்டின் ரெண்டுமே வந்து அவங்க கோவிலுக்கும் போவாங்க, சர்ச்சும் போவாங்க. சின்ன வயசில் அப்படி தான் வந்திருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது அவர் ஒரு கோவில் கட்டியிருக்கிறாரு, ராகவேந்திரருக்கு ஒரு பொட்டு வைக்கிறாரு, இது மாதிரிலாம் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு சங்கியா? இது வந்து ஏன்னா யார் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. இது தொடர்ந்து வந்து ஒரு திட்டமிடப்பட்டு இதை வந்து கோவிலுக்கு போகிறவெல்லாம் வந்து அவனை கேவலப்படுத்தணும், ஒரு பூமரு அப்படின்லாம் வந்து சொல்லி இது மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை பற்றி எப்படி சொல்கிறது, ஒரு பர்சனலாக நான் வந்து இந்த விஷயத்தினால வந்து அஃபெக்ட் ஆனதுனால தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும் இல்லை, சிவாஜி கணேசன் அவர்களும் வந்து அந்த காலத்தில் பொட்டு வச்சுக்கிட்டு விபூதி அடிச்சுக்கிட்டு தான் வந்து பல மேடைகளில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி ஒருத்தருடைய தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது அதை வந்து வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கள தனிப்பட்ட முறையில் வந்து ரொம்ப கேவலப்படுத்துறது, இது ப்ளூ சட்டை மாறன் மாதிரி ஆட்கள் வந்து இது பண்ணிகிட்ருப்பாங்க. ட்விட்டரில் தொடர்ந்து வந்து போஸ்ட் போடுறது,
இவர் சங்கி, அவர் சங்கி, இவர் வந்து மங்கி, இது மாதிரி எல்லாரையும் கேவலப்படுத்திட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இன்றைக்கி வந்து சில பேர் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. சூப்பர் ஸ்டார் மாதிரியான ஒரு நல்ல மனிதரை வந்து அவருடைய இறை நம்பிக்கையை வச்சு அவரை கேவலப்படுத்துறது அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வீரப்பன் அவர்களுடைய டாக்குமெண்ட்ரியில் அவர் என்ன சொன்னார், ரஜினிகாந்த் நல்ல மனுஷன், அவன் வந்து தெய்வ நம்பிக்கை உள்ளவன், மக்களுக்கு நல்லது செய்வான் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். தவிர அவர் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு மனிதர், அவர் வந்து இந்துத்துவா உள்ளே வந்து கொண்டு வந்துடுவார், ஆர்எஸ்எஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார், இந்த இயக்கத்தை வளர்த்துருவார், எல்லாரையும் வந்து தெய்வ நம்பிக்கையை திணிச்சு வந்து எல்லாரையும் முட்டாளாகிடுவார் அப்படிலாம் சொல்லலை. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்குமே ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தாலும் அந்த கூட்டத்தை அவர் ஒரு நல்ல வழியில் தான் வந்து கொண்டு போயிருக்கிறார். அவர் வந்து எல்லார்கிட்டையுமே இருக்கிற ஒரு மனுஷன். கலைஞர் அவர்களுக்கு மேலேயும் ஒரு நல்ல மரியாதை வச்சுருந்தார். அவருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் வந்து ஒரு பெரிய கிளாஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் கூட அவர் வந்து பல மேடைகளில் 2 பேரும் வந்து ஒன்றா இருந்தாங்க. பல பேருக்கு வந்து அவர் இங்கே மட்டும் இல்லை, பக்கத்து ஸ்டேட் கர்நாடகா போனாலும் அவர் எப்படி சொல்கிறது, ஒரு ஐக்கான் அவர். இன்றைக்கி ரஜினிகாந்த் அவர்களை ஒரு ராம் டெம்பிளில் இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னா அவருடைய அந்த ஒரு புகழ், அவருடைய அந்த ஃபேம் தான் அதுக்கு காரணம், அவருடைய உழைப்பு தான் அதுக்கு காரணம். எல்லா இடத்துலையும் வந்து அவரை அழைப்பாங்க, அவர் எல்லா இடத்துக்கும் போவார். ஸோ இப்போ கூட பார்த்தோம் அப்படின்னா கேப்டன் அவர்களுடைய இறப்புக்கு போனார், இளையராஜா அவர்களுடைய மகள் இறப்புக்கு போனார். ஸோ இது மாதிரி எல்லா இடத்துக்கும் போகிறவர். ஸோ எல்லாருக்கிட்டையும் வந்து அன்பை வந்து செலுத்துகிற ஒரு மனுஷனை வந்து அவரை வந்து தொடர்ந்து வந்து அவரை கேவலப்படுத்துறது அப்படிங்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஃபைனலி இந்த வீடியோ அப்படிங்கிறது ரஜினிகாந்த் அவர்களை வந்து இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி, ஸோ என்ன மாதிரி வந்து எத்தனையோ பேர் வந்து கோவில் போகிறாங்க, எத்தனையோ வழிபாடுகள் வந்து பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து அவங்களே வந்து கேவலப்படுத்தாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஸோ அதனால் தனி நபர்களுடைய நம்பிக்கையை கேவலப்படுத்தாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்க்கலாம். பாய்.